நற்றுணையாவது நமச்சிவாயமே. சிவாய நம சிவாய நம சிவாய நம. உங்கள் டிகேஎஸ் வைகாசி விசாகம் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன், தெய்வீக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் ஸ்ரீ பெருங்களத்தூர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காமேஸ்வரர் திருக்கோயில், காமாட்சி அம்மன் கோயிலில் காலை 9 மணிக்கு இன்றைக்கு வைகாசி விசாகம் முருகனுக்கு மிகவும் உகந்த அபிஷேக திருநாள். இன்றைக்கி பழனி அறுபடை வீடுகளெல்லாம் சும்மா கொண்டாட்டமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அனைத்து சிவசக்தி ஆலயங்களிலுமே இன்றைக்கி வைகாசி விசாகமானது மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டாடப்படும். அப்படியாக இன்றைய தினம் பெருங்களத்தூரிலே அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ காமேஸ்வரர் திருக்கோயிலிலே திரிவேணி சங்கமத்தினுடைய கங்கா யமுனா சரஸ்வதி புனித நீரோடு இன்னைக்கு வைகாசி விசாக நன்னாளிலே முருகப்பெருமானுக்கு அம்மையப்பன் ஆசீர்வாதத்துடன் காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காமேஸ்வரர் பரிபூரண அருள் கடாட்சத்துடன் திரிவேணி சங்கம தீர்த்தத்துடன் புனித நன்னீராட்டந்து முருகப்பெருமானுக்கு 9 மணிக்கு அபிஷேகத்திலே நடைபெறவிருக்கிறது. அனைவரையும் அருள் கூர்ந்து இந்த புனித கங்கா யமுனா சரஸ்வதி புனித நீர் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி விசேஷமாக அவருடைய முருகப்பெருமானுடைய திருவருளாலையும் அம்பாள் காமாட்சி அம்பாள் திருவருளாலும் ஸ்ரீ காமேஸ்வரராலும் டிகேஎஸ் அனுப்பி இந்த பாக்கியத்தை, வைகாசி விசாக பாக்கியத்தை பெருங்களத்தூர் முருகப்பெருமானுக்கும் அம்மையப்பனுக்கும் அப்படி ஒரு அருள் கடாட்சத்தை டிகேஎஸுக்கு வழங்கிய காரணத்தால், இதெல்லாம் பிளானே கிடையாது. நம்ம காமாட்சி அம்மானுடைய பேசும் காமாட்சி, அடியன் தான் பேர் வச்சேன் பேசும் காமாட்சின்னு. ஸோ அப்படி ஒரு பேசும் காமாட்சி இன்னைக்கு இளநீர் அபிஷேகத்துடன் இந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த மறுநாள் அன்று அம்மையப்பனுக்கு அபிஷேகமானது சிறப்பான முறையிலே காமாட்சி அம்மனுக்கு நடைபெற்றது. 9 மணிக்கு காத்தால அருள் கூர்ந்து இந்த கங்கா யமுனா சரஸ்வதி புனித நன்னீராட்டு அபிஷேக விழா முருகப்பெருமானுக்கு நடைபெறுகிறது. அப்படி ஒரு பாக்கியம் டிகேஎஸுக்கு கொடுத்தார் முருகப்பெருமானும் காமாட்சி சமேத காமேஸ்வரரும். ஸோ அந்த அருள் கடாட்சத்தோடு இன்றைக்கு அவரிடம் சமர்ப்பித்து அவருக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடக்குது. அனைவரும் முருகப்பெருமானையும் அம்மை அப்பன் காமாட்சி சமேத காமேஸ்வரருடைய அருளையும் பெற்று நீடூடி வாழ்க நீடூடி வாழ்க. ஏன்னா நம்ம ஊரை காப்பாற்றுற அனைத்து தெய்வங்களிலும் காமாட்சி அம்பாள் அனைத்து தெய்வங்களுடைய சக்தி பெற்று பெருங்களத்தூனுடைய மத்தியத்திலே அமர்ந்திருக்காங்க. நீங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா அனைத்து கோயிலில் சுற்றி இருக்கக்கூடிய சூராத்தம்மன், கருமாரியம்மன், ரன்னியம்மன், நாகாத்தம்மன், அப்படி அனைத்து சிவசக்தியினுடைய சுரூபமாக காமாட்சி அம்பாள், ஸ்ரீ காமேஸ்வரர், முருகப்பெருமான், காலபைரவர், ஸ்ரீ ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் அருள் பாலிக்கிறாங்க. அனைவரும் வருக. அதையும் மீறி ஸ்ரீ விநாயகப் பெருமான், முதல்ல விநாயகப் பெருமான் தான் இங்கே வந்தார். பெருங்களத்தூர் வாசிகளுக்கு தெரியும். ஸோ அப்படியாக விநாயகருடைய அருள் கடாட்சத்தோடு அப்படி ஒரு பாக்கியம் இன்னைக்கு காசி தீர்த்தத்தோடு, அதாவது திரிவேணி சங்கமத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கங்கா யமுனா சரஸ்வதி புனித நீரோட்டோடு இன்றைக்கி முருகனுக்கு அபிஷேகம். அனைவரும் டிகேஎன் சார்பாகவும் கோயில் நிர்வாகிகள் சார்பாகவும் வருக வருக, முருகப்பெருமானின் திருவருளை பெருக பெருக. இந்த வைகாசி விசாக நன்னாளிலே சிவாய நம சிவாய நம. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் பெருக இவ்வகம் நற்றுணையாவது நமச்சிவாயமே. உங்கள் டிகேஎஸ் புதுப்பெருங்களத்தூர். சிவாய நம சிவாய நம சிவாய நம.